நமஸ்காரம். 24/4/2024 மதியம் 11:30 மணிக்கு இந்த மூன்றாவது பதிவு. முடக்கப்பட்ட அடியனுடைய முகநூல் குறித்து இது மூன்றாவது அடியன் பதிவிடுகிறேன். அன்பர்களே, தயவு செய்து நீங்கள் இதை பார்ப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த பதிவினை அனுப்பிவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தினந்தோறும் அன்பர்கள் அடியேன் மீது கொண்ட அபரிமிதமான பிரீத்தியினாலே ஒரே விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 300க்கும் மேற்பட்ட அழைப்புகள் தினந்தோறும் அடியனுக்கு வருகின்றன. ஒன்றை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அண்டர் த ஸ்கை இதற்கு உரியதான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் எடுத்தாகிவிட்டது. சிறந்த டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸை கொண்டு இது குறித்த விவாதங்கள் பலமுறை செய்யப்பட்டு விட்டன. மொத்தத்தில் அடியனுடைய முகநூல் பக்கம் முடக்கப்பட்டு விட்டது. அதை முடக்குவதற்கு மீண்டும், அதாவது இயக்கத்தை சரி செய்வதற்கு ஹேக்கர்ஸ், நம் சைடிலிருந்து ஹேக்கர்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பது தீர்மானமாகிவிட்டது. ஆகையால் திருப்பி திருப்பி அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. தற்பொழுது புதியதாக தொடங்கப்பட்டுள்ள பக்கத்தில் நீங்கள் இணைந்திடுங்கள். அது தவிர குறிப்பாக பழைய முகநூல் பக்கத்திலிருந்து நீங்கள் அனைவரும் அன்ஃப்ரெண்ட், அதாவது அதிலிருந்து வெளியேறிவிடுங்கள். இப்படி நாம் அனைவரும் ஒவ்வொருத்தராக வெளியேறினோம் எனால் தானாக அந்த முகநூல் பக்கம் செயலிழந்துவிடும். புதியதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த பக்கத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து சிறந்த சத்விஷயங்களை, ஆரோக்கியமான அனுபவங்களை பெறலாம். இது மட்டும்தான் தற்பொழுது செய்ய இயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர நம்முடைய சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான் முகநூல் பக்கத்தில் நீங்கள் பின்தொடரலாம். அதே போன்று ஏபிஎன் சுவாமி யூடியூப் பக்கத்தில் கம்யூனிட்டி பகுதியில் நீங்கள் பின்தொடரலாம். அதே போன்று ஏபிஎன் சுவாமி அஃபிஷியல் சேனல் என்பதாக வாட்ஸ்அப்பில் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது, அதில் நீங்கள் பின்தொடரலாம். இப்படி இது தவிர மிக முக்கியமாக ட்விட்டரில் நம்முடைய பதிவுகள் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. அந்த ட்விட்டர் பதிவுகளிலும் நீங்கள் பின்தொடரலாம். எனவே மீண்டும் 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 ஒரே விஷயத்தை பேசிக்கொண்டிருப்பதை விடுத்து, விஷமிகள் அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அது நடக்கிறது என்பதை நாமே பிரச்சாரம் செய்வதை விடுத்துவிட்டு, அந்த அருவருக்கத்தக்க ஆபாச விஷயங்களை பேசுவதை விடுத்து ஆரோக்கியமான சத் சம்பிரதாய விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு தொடர்ந்து உங்களை அழைக்கிறேன். தயவு செய்து இதனை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் நீங்கள் அனுப்பி வைத்திடுங்கள். ஏனென்றால் புதியதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக பார்த்து நமக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், நம்மிடம் தொடர்பு கொள்கிறார்கள். அதனால் இது அனைவருக்கும் சேர்த்த பதிவு, மூன்றாவது பதிவு. கடந்த சில நாட்களாக அடியனுடைய முகநூல் பக்கம் ஹேக்கர்களாலே ஹேக் செய்யப்பட்டு விட்டது. எல்லா சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு விட்டன. சிறந்த ஐடி பொறியாளர்களை கொண்டு இதை இயக்குவதற்கு உரிய காரியம் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது இயலும் என்பது தெரியாத பொழுது நாம் அதை விடுத்து இந்த புதிய பகுதியில் இணைந்து செயலாற்றலாம். வாருங்கள். அடியேன் அனந்த பத்மநாபதாசன். 24/4/2024 இந்த மூன்றாவது பதிவு மதியம் 11:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது.